அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷகுல் ராமானுஜ முகுந்தன். போன வீடியோல நாம இந்த வெயில்ல இருந்து நம்ம உடம்ப பாதுகாக்கிறதுக்கு பயனுள்ள 10 தகவல்கள் பார்த்தோம். ஆல்ரெடி வெயில் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதுல நாளையில இருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. ஸோ வெயில் இன்னும் அதிகமாகும். இந்த அதிகப்படியான வெயில்ல இருந்து நம்ம உடம்ப பாதுகாத்து நம்ம உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான உணவு இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகளை விட்டுட்டு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாறிட்டு வராங்க. ஆனா வெள்ளைக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள்ல இருக்கிற அறிவியலை புரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம பல 100 ஆண்டுகளாவே உணவுல மஞ்சள் தூள் சேர்த்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம வீட்டுல பாட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா பால்ல ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் மிளகுத்தூளும் மிக்ஸ் பண்ணிலாம் நமக்கு கொடுப்பாங்க. இந்த மஞ்சள்ல இருக்கிற மருத்துவ குணங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு ஃபாரின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டர்மரிக் ஸ்மூதி அப்படின்னு சொல்லிட்டு இது இம்யூனிட்டியை டெவலப் பண்ணும், அதுக்கு நல்லது இதுக்கு நல்லது அப்படிலாம் சொல்லிட்டு அதை குடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் கெட்டது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல சொன்னவங்க இப்போ தேங்காய் எண்ணெய் தான் நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி சமைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் நீராகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழைய சோறு. நம்மளோட அப்பா தாத்தா காலத்தெல்லாம் காலையில எந்திரிச்ச உடனே அவங்க ஒரு சொம்பு நீராகாரம் குடிச்சிட்டு தான் காலையில அவங்க வயல் கொல்லிக்கெல்லாம் போயிட்டு வேலை செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு வெயில்னால எந்த பாதிப்பும் ஏற்பட்டது கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன், அதுலயும் குறிப்பா ஒரு 20-25 வயசு கீழே இருக்கிறவங்கள்ட்ட நீங்க போய் கேட்டு பாருங்க, பழைய சோறுனா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேர் பழைய சோறுனா என்னன்னு தெரிஞ்சிருந்தாலும் அதை சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க. அமெரிக்கால இருக்கிற அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேஷன் இந்த பழைய சோறை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணி அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி அதோட நன்மைகள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஃபாரின்ல மட்டும் கிடையாது, நம்ம ஊர்லயுமே சென்னையில அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில இருக்கிற கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்ல இந்த பழைய சோறு பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. குடல் சம்பந்தப்பட்ட பல்வேறு வியாதிகளுக்கு பழைய சோறு ஒரு மருந்தா செயல்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பழைய சோறோட நன்மைகளை இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த வெயில்ல நம்ம உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு எதுன்னு கேட்டீங்கன்னா அது நம்மளுடைய பழைய சோறு தான். பழைய சோறு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் பிரீஃபா சொல்றேன். சாதம் வடிச்சதுக்கு அப்புறம் அந்த சூடு ஆறி ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு மண்பானையில அந்த சாதத்தை போட்டு தண்ணி ஊத்தி ஓவர் நைட் ஃபுல்லா வச்சிருந்து அடுத்த நாள் காலையில அதுல கொஞ்சம் உப்பு சேர்த்து சாப்பிடுறதுதான் பழைய சோறு. அதுல தயிர் இல்ல மோர் கலந்து கூட சாப்பிடலாம். நீங்க ஒரு கப்பு சாதாரண சாதத்தையும் இன்னும் அதே ஒரு கப்பு பழைய சோறு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டுல பழைய சோறுல இருக்கிற சத்துக்கள் அளவு சாதாரண சோறை விட பல மடங்கு அதிகம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் பழைய சோறுல இருக்கிற ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள். சாதத்தை நைட்டு ஃபுல்லா தண்ணியில போட்டு வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் சாதத்துல இருக்கிற அந்த ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட்டை டைஜஸ்ட் பண்ணிடும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்துலயுமே சத்துக்கள் இருக்கு. ஆனா அந்த சத்துக்கள் நம்ம உடம்புல உறிஞ்சப்படுறத தடுக்கக்கூடிய சில சத்துக்களும் எல்லா உணவுலையும் ஓரளவுக்கு இருக்கும். அதை நம்ம ஆன்டி நியூட்ரிட்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த பழைய சோறுல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா சாதத்துல இருக்கிற இந்த ஆன்டி நியூட்ரிட்டிவ் ஃபேக்டர்ஸை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிடும். சோ சாதத்துல இருக்கிற சத்துக்களை முழுசா நம்ம உடம்பு உறிஞ்சிக்கும். அதனாலதான் சாதாரண சாதத்துல இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களை விட பழைய சோறுல இருந்து நம்ம உடம்புக்கு உறிஞ்சப்படக்கூடிய அந்த சத்துக்கள் அளவு பல மடங்கு அதிகம். சத்துக்கள் மட்டும் கிடையாது, பொதுவாகவே பழைய சோறுல சாதாரண சாதத்தை விட ஃபேட் கண்டென்ட் கம்மி, புரத சத்து கொஞ்சம் அதிகம், நார் சத்து கொஞ்சம் அதிகம். அதனால பாத்தீங்கன்னா ஓவராலாவே இது நம்ம உடம்புக்கு நல்லது. டெய்லியும் காலையில காஃபி டீ குடிக்காம பழைய சோறு நீங்க சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா 1-2 கிளாஸ் நீங்க நீராகாரமா கூட குடிக்கலாம். அது உங்களுடைய உடம்போட டெம்பரேச்சர் கட்டுக்குள்ள வச்சுக்கும். வெயில் காலத்துல உங்க உடம்பு குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உடல் சூடு குறைக்கிறது மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஜீரண மண்டலத்துக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் எது அப்படின்னா இந்த பழைய சோறு தான். இதுல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள், நார் சத்து, அதுக்கப்புறமா கொழுப்பு கம்மியா இருக்கிறது, மற்ற சத்துக்கள் அதிகமா இருக்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய குடல்ல ஜீரணத்தை மேம்படுத்தும். இந்த கேஸ்ட்ரைட்டிஸ், ஜிஇஆர்டி, வாயு தொல்லை, அது மட்டும் இல்லாம இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட பழைய சோறு ரெகுலரா சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களுடைய அறிகுறிகள் குறையுது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்க குடலுக்கு நண்பன்
நம்ம பழைய சோறு. அது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற சத்துக்கள்னால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். சாதாரண சாதத்தை விட பழைய சோறுல கொழுப்பு அளவு கம்மியா இருக்கிறதுனால உடல் எடை குறையறதுக்குமே இது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். பழைய சோறுல இருக்கிற பல்வேறு வைட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நாள் ஃபுல்லா உங்களை புத்துணர்ச்சியோட எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நாளைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா வெயில் இப்ப இருக்கிறத விட அதிகமாகும். ஸோ என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, எல்லா நாளும் காலையில காஃபி டீக்கு பதிலா 1-2 கிளாஸ் நீராகாரமாவோ இல்ல நீங்க காலை உணவுக்கு பதிலா பழைய சோறோ ரெகுலரா சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த அக்னி நட்சத்திரத்துல வெயில் எந்த அளவுக்கு அதிகமானாலும் உங்க உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம குடல் சம்பந்தமா ஏற்படக்கூடிய எல்லா வியாதிகள்ல இருந்தும் உங்க உடம்ப பாதுகாத்துக்கலாம். வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.